Good morning students, welcome to our Sheva group of school online class. Today we are going to revise our first midterm portions. Okay, now let's see, we have a unit 3, unit 4, unit 6. These are the portions for the first midterm. Okay, then in that choose, fill up, match, true or false. இந்த யூனிட்ல இருக்கிற புக் பேக்ல இருக்கு இல்லையா, சூஸ், ஃபில் அப், மேட்ச் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது எல்லாமே நீங்கள் தரோவாக நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா, இந்த போர்ஷன்ஸில் இருக்கிற இது மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் ஆன்சர் நம்ம இப்போது ரிவைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேர்ட் யூனிட்டில் என்ன பண்ணோம், மேட்டர் அரவுண்ட் அஸ். ஓகேவா, மேட்டர் அரவுண்ட் அஸில் என்னென்ன நம்ம பார்த்தோம், வாட் இஸ் மேட்டர், மேட்டர்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்மால் பார்ட்டிக்கல். அதே மாதிரி மேட்டர்னா என்னது, ஒரு நம்மளை சுற்றி இருக்கிறது தான் வந்து ஒரு மேட்டர்னு சொல்கிறோம். அது எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக ஃபார்ம் ஆகி அது ஆட்டமாக மாறுது. 1 or 2 more ஆட்டம் அது கம்பைன் ஆகி எலமெண்ட்டாக மாறுது. இதெல்லாம் தான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம இந்த இது எடுக்கும் போதே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதுக்கான கொஷின் ஆன்சரை நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். சாலிட், ரிஜிட், கேஸ், டேஷ் அப்படின்னா என்னது, சாலிடு, ரிஜிட் அண்ட் கேஸ். இதுனா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இது ஆன்சர் என்னன்னு சொல்கிறாங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி. நீங்கள் இந்த கொஷின் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின் மட்டும்தான் நான் இப்போ ரிவைஸ் பண்ணுறேன். மற்ற புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தான் ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா, இதோட ஆன்சர் என்ன வரும், ஃப்ளெக்சிபிலிட்டி. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து நம்மளால் ஃப்ளெக்சிபிலிட்டி, கேஸ் என்னாகும், எவாப்ரேட் ஆகி எல்லாமே வந்து சரௌண்டாக இருக்கும். அதுக்காக இது எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. இதோட கண்டினியூஷன் என்னவா நம்ம எடுக்கலாம், ஃப்ளெக்சிபிலிட்டி தான். இது வந்து வேறு ஏதாச்சும் எடுத்து பாருங்கள், அன்ப்ரெஷர் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் போட்டாலும் அதோட கம்ப்ளீஷன் வந்து அது கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. அதனால தான் இதோட ஆன்சர் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் இஸ் வாட் இஸ் மேட்டர். வாட் இஸ் மேட்டர் நான் கிளாஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மேட்டர் இஸ் டிஃபைன் அஸ் எனிதிங் விச் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். ஓகேவா, அதாவது மேட்டர்னால் என்னென்னா எனிதிங் விச் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். ஒரு ஸ்பேஸை வந்து எதையாச்சும் வச்சு நம்ம ஆக்குப்பை பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து இந்த புக்கு இது ஜஸ்ட் எடுத்துக்கோங்களேன், இது வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு, இந்த ரூமில் இருக்க ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. எதால், ஒரு மாசாலனா ஃபுல் ஆஃப் பேப்பர்ஸ். ஓகேவா, அதுதான் வந்து மேட்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாலிட், டிஃபைன் ஷேப், டேஷ், ஷேப் ஆஃப் த விசில். இப்போது இதே மாடல் தான் வந்து இந்த கொஷினும் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இதில் வந்து எது ஃபில் பண்ணால் இந்த லைனுக்கு வந்து கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாம். சாலிட்னா என்னது, டிஃபைன் ஷேப். ஒரு ஷேப்பை வந்து நம்மளுக்கு சாலிட் வந்து குறிக்கும், அதுதான் வந்து சாலிட். சாலிட்னா என்னது, ஒரு டிஃபைன் ஷேப். அப்போது டேஷ், ஷேப் ஆஃப் த விசில். எது ஷேப் ஆஃப் த விசில்னு கேட்குறாங்க. நம்ம கேஸ் ஷேப் ஆஃப் த விசிலா, இல்லை, ஏன்னா வந்து கேஸ் வந்து அன்ஷேப்பபிள், அது வந்து எவாப்ரேட் எல்லாமே வந்து சுற்றி இருக்கும். அப்போ எது வந்து ஷேப் ஆஃப் த விசில், நம்ம லிக்விடாக இருக்க வாட்டர், ஆயில் ஏதாச்சும் ஒன்று நம்ம ஒரு வெசலில் போட்டோன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். நீங்கள் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிற ஒரு ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட்டில் போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து என்ன தெரியும், சிலிண்ட்ரிக்கலாக தான் இருக்கும். அதனால இதோட ஆன்சர் என்னது, லிக்விட். தென் கிளாஸிஃபை த பிளான்ட் ஆன் த பேஸ் ஆஃப் 2 ஹேபிட்ஸ். இது வந்து எந்த பொசிஷனில் வருது, ஃபோர்த்தில் வந்து என்ன இதுனா நம்ம என்னென்ன பார்த்தோம், பிளான்ட்ஸை பற்றி பார்த்தோம், லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட். ஓகேவா, என்னென்ன பார்த்தோம், லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்டில் நேம், அதாவது பிளான்ட் எப்படி வந்து நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது, 2 சிஸ்டம்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோமா, ரூட் சிஸ்டம் அண்ட் ஷூட் சிஸ்டம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வேறு என்ன பார்த்தோம், ரூட்லேருந்து எப்படி அது க்ரோ ஆகுது, ரூட் டு ஸ்டெம். அது வந்து ரூட் வந்து என்னது, சாயிலில் வந்து நல்லா அது இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மாய்ஸ்சர், அதாவது வாட்டர் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி ஸ்டெம்ஸுக்கு அனுப்பும். ஸ்டெம்ஸ்லேருந்து லீவ்ஸ், ஃப்ளவர் அப்படியே எல்லாமே க்ரோ ஆகும். இது வந்து போன கிளாஸ்லேயே பார்த்தோம். இப்போது அதுக்கான கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, கிளாஸிஃபை த பிளான்ட்ஸ் ஆன் த பேஸ் ஆஃப் 2 ஹேபிட்ஸ். ஓகேவா, அதாவது அது பிளான்ட்டோட 2 ஹேபிட்டேட்ஸை வந்து கேட்குறாங்க. என்னென்ன 2 ஹேபிட்டேட்ஸ், அக்வாட்டிக், டெரேஷியல். பேசிக் என்னது, அக்வாட்டிக்,
terrestrial. இது ரெண்டு தான் வந்து classify the plant. அதாவது the plant classified based on the two habits or aquatic and terrestrial. Answer என்னது இப்படி தான் எழுதணும். aquatic and terrestrial. நல்லா பாயிண்டோட நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் ரைட் த டெசர்ட் பிளான்ட். அதாவது என்ன கேட்டிருக்காங்க, ரைட் த டெசர்ட் பிளான்ட்னா டெசர்ட்டில் க்ரோ ஆகிற பிளான்ட்டோட நேமு கேட்டிருக்காங்க. எந்த பிளான்ட்னாலும் எழுதலாம். அதாவது டெசர்ட்டில் என்ன பிளான்ட் க்ரோ ஆகுமோ அதை தான் நீங்கள் எழுதணும். அப்போ என்னது கேட்டஸ். கேட்டஸ் தான் வந்து டெசர்ட்டில் க்ரோ ஆகும். சரிங்களா? அப்போது ரைட் த டெசர்ட் பிளான்ட்னா நீங்கள் டெசர்ட் பிளான்ட் இஸ் அப்படின்ட்டு கேட்டஸ் அப்படின்னு ஆன்சரை எழுதணும். நெக்ஸ்ட்டு ரைட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்வாட்டிக் ஹேபிடேட். நல்லா பார்த்துக்கோங்க, கொஷின் வந்து எப்படி வேணாலும் வரும். ஆனால் எல்லாமே வந்து அந்த லெசனுக்குள்ளே இருந்து தான் வரும். நான் என்னென்னலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுலேருந்து தான் வரும். ஓகேவா? ரைட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்வாட்டிக் ஹேபிடேட். அக்வாட்டிக் ஹேபிடேட்டில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன்? அக்வாட்டிக்னாலே வாட்டர் பேஸ்ட் பிளான்ட் தான். அப்போது ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட், மெரைன் வாட்டர் ஹேபிடேட். ஃப்ரெஷ் வாட்டர்னால் பாண்ட்ஸ், ரிவர் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல சுற்றி வளர்கிற பிளான்ட்ஸு. அப்புறம் மெரைன் வாட்டர் ஹேபிடேட்ஸ்னால் சீ லெவல் அந்த இதில் வளர்கிறது. அதாவது வந்து அங்கே என்னென்ன அந்த ஆல்கை அந்த மாதிரி ஒரு பிளான்ட்லாம் க்ரோ ஆகும்ல, அதை தான் வந்து மெரைன் வாட்டர் சொல்லுவாங்க. அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் நீங்கள் என்னென்னு எழுதுவீங்க? த அக்வாட்டிக் ஹேபிடேட் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு எழுதிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரைட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெரெஸ்ட்ரியல் ஹேபிடேட். டெரெஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் இருக்கிற கிளாசிஃபிகேஷனை எழுதணும். என்னென்னு எழுதுவீங்க? டெரெஸ்ட்ரியல்னால் என்னது? காடு அந்த மாதிரி பேஸ்டு நிறைய ஹில்ஸு அதெல்லாம் சேர்ந்தது தான் டெரெஸ்ட்ரியல். ஓகேவா? அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஹேபிடேட், கிராஸ்லேண்ட் ஹேபிடேட், டெசர்ட் ஹேபிடேட் எல்லாமே லேண்டில் தான் வரும். நீங்கள் வந்து அக்வாட்டிக் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வாட்டர் லெவலில் வரும். இது வந்து டெரெஸ்ட்ரியல் ஃபுல்லாக லேண்டில் தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் பேஸ்டு ஹேபிடேட்டும் இருக்குது. செகண்ட் வந்து கிராஸ்லேண்ட் ஹேபிடேட், அதாவது புல்வெளின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் கிராஸ்லேண்ட் ஹேபிடேட் அண்ட் டெசர்ட் ஹேபிடேட். டெசர்ட்னாலும் அங்கேயும் வந்து கேட்டஸ் அந்த மாதிரி நிறையா க்ரோ ஆகும். அதனால டெசர்ட் ஹேபிடேட். இதில் வந்து 3 டிவிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் ரைட் எனி 2 வைரல் டிசீசஸ். இது வந்து எந்த லெசன் சொல்லுங்கள்? லாஸ்ட் யூனிட், அதாவது 6th ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த லெசன்லேருந்து என்ன இதிலலாம் என்ன நம்ம படித்தோம் அந்த லெசன்லேருந்து ஞாபகம் இருக்குங்களா? அதில் வந்து நம்ம என்னென்ன படித்தோன்னா நியூட்ரியன்ஸ்னால் என்னது, மொத்தம் எத்தனை நியூட்ரியன்ஸ் இருக்குது? 6 நியூட்ரியன்ஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் வாட்டர். இதெல்லாம் தான் வந்து நியூட்ரியன்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன? டிசீஸை பற்றி நம்ம படித்தோம், என்னென்ன டிசீஸு, அதே மாதிரி நியூட்ரிஷன் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், ஃபேட்னா என்னது, ப்ரோட்டீன்னா என்னது, கார்போஹைட்ரேட்னா என்னது, இதை பற்றி நம்ம எல்லாமே படித்தோம். அதே மாதிரி கோல்டு, காமன் கோல்டு, காலரா, டைஃபாய்டு இதை பற்றியும் நம்ம அந்த டிசீஸை பற்றியும் நம்ம படித்தோம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் எனி 2 வைரல் டிசீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. வைரல்னால் என்னது, பாக்டீரியானா என்னதுன்றதை நம்ம கிளாஸில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை மறுபடியும் ஒரு ஒன்ஸ் கிளான்ஸ் மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் எனி 2 வைரல் டிசீசஸ். என்னென்ன 2 வைரல் டிசீசஸ் இருக்குது? 2 வைரல் டிசீஸ்னால் என்னது? இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 வைரல் டிசீசஸ் என்ன, அங்கே நிறைய வைரல் டிசீசஸ் இருக்குது. ஆனால் வந்து இவங்க 2 கேட்டிருக்காங்க. அதனால சப்போஸ் கொஷினில் உங்களுக்கு ரைட் எனி 3 வைரல் டிசீஸ்னால் 3 எழுதணும். இல்லைனா ரைட் எனி வைரல் டிசீஸ் நேம்ஸ் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் வந்து எதெல்லாம் மோர் தென் 2க்கு மேலே தான் எழுதணும். ஏன்னா 2 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் மோர் தென் 2க்கு மேலே தான் எழுதணும். அதே மாதிரி தான் எல்லாமே, புரியுதா? எல்லாமே கொஷின்ஸை வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கூட கேட்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஒன்ஸுக்கு 2 தடவை வந்து நீங்கள் படித்தா மட்டும்தான் என்ன கொஷினை அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதலான்றது தெரியும். இதுவே வந்து இங்கே டெரெஸ்ட்ரியலில் வந்து ஃபாரஸ்ட் பேஸ்டு ஹேபிடேட் இஸ் எந்த இதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? விச் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டெரெஸ்ட்ரியல்னு எழுதணும். இதெல்லாம் எழுதுகிற மாதிரி நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போது ரைட் எனி 2 வைரல் டிசீஸ்னால், வைரல் டிசீஸ்னால் என்னென்ன இருக்குது? காமன் கோல்டு இருக்குது. கோல்டு கூட என்னன்னு சொல்லியிருக்கேன், வைரல் டிசீஸ்ன்னு தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்மால் பாக்ஸ்னால் அதுவும் வைரல் டிசீஸ். அண்ட் ஆல்சோ போலியோ, இதெல்லாம் தான் வந்து வைரல். என்னென்ன? காமன் கோல்டு,
ஸ்மால் பாக்ஸ் அண்ட் போலியோ. இது மூணுமே வந்து வைரல் டிசீசஸ். நீங்கள் இதில் ஏதாச்சும் 2 எழுதுனா போதும். சப்போஸ் கொஷினை பொறுத்து 3 கேட்டால் நீங்கள் 3யும் எழுதி தான் ஆகணும். இங்கே 2 கேட்டதுனால நீங்கள் 2 எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு ரைட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபுட் ஐட்டம் ரிச் இன் ஃபேட்ஸ். இந்த இதில் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸாம்பிள் எழுத சொல்லியிருக்காங்க. எதுக்கு? ஃபுட் ஐட்டம் ரிச் இன் ஃபேட்ஸ். ஃபேட்டில் எந்த ஐட்டம் ஃபுட்டு வந்து ரொம்ப ரிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா ஃபுட் ஐட்டம் ரிச் இன் ஃபேட்ஸ் இஸ் மீட், ஃபிஷ், எக் யாக், மில்க். ஓகேவா? என்னென்ன? மீட், ஃபிஷ், எக் யாக் அண்ட் மில்க். எக் யாக் வெறும் எக்குன்னு எழுதக்கூடாது, எக் யாக்ன்ட்டு எழுதுவோம். சரியா? இதில் தான் வந்து ஃபேட் ஐட்டம் ரொம்ப ரிச்சாக இருக்குது ஃபுட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அதே மாடல் தான் கேட்டிருக்காங்க. ரைட் எக்ஸாம்பிள் ஆஃப் விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீஸ். நல்லா இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ரைட் எக்ஸாம்பிள் ஆஃப் விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீஸ். ஓகேவா? இதில் எந்த விட்டமின், ஏவா சியா ஈயான்றதை மென்ஷன் பண்ணலை. அவங்க காமனாக ரைட் எக்ஸாம்பிள் ஆஃப் விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் இங்கே வந்து ஏதாவது மென்ஷன் பண்ணி இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த விட்டமின் வந்து இல்லைன்னா என்ன டிஃபிஷியன்சி வரும்ன்றதை நீங்கள் எழுதணும். ஆனால் அங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. அதனால காமனாக விட்டமின் இல்லைன்னா நம்மளுக்கு என்னென்ன டிஃபிஷியன்சி வரும்ன்றதை எழுதலாம். என்னென்ன வரும்? நார்மலாக பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ். ஓகேவா? அதுவும் வந்து விட்டமின்ஸ் இல்லைனா வரும். பெரி ஸ்கோவி, ரிக்கெட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து டிஃபிஷியன்சி. இதுவே வந்து அவங்க நீங்கள் வந்து காமன் கோல்டு அதெல்லாம் எழுதுனீங்கன்னா அதெல்லாம் வைரல். இதெல்லாம் வந்து விட்டமின் இல்லாமல் அது வராது. ஓகேவா? விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீஸ்னால் நைட் பிளைண்ட்னஸ், வெரி ரிக்கெட்ஸ். இந்த மாதிரி மோர் தென் 2 எழுதுனா NF. ஓகேயா? இப்போ நம்ம போர்ஷனில் இருக்கிற கொஷின் ஆன்சர் மட்டும் நம்ம இப்போது ரிவைஸ் பண்ணுவோம். ஷார்ட் ஆன்சர். இப்போது நம்ம மேட்ச்சை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் பாருங்கள், மவுண்டெயின் நம்ம எந்த இது பார்க்குறோன்னா வந்து லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட், அந்த 4th யூனிட் இருக்கு இல்லையா, அதுக்கான மேட்சை பார்க்கலாம். மவுண்டெயின்னா என்னது? ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதில் பார்த்து மவுண்டெயின்ஸ்க்கு எது வரும் அப்படின்னு. மவுண்டெயின்ஸ்னால் என்னது? ஹிமாலயாஸ். அதே மாதிரி டெசர்ட்னால் என்னது? டெசர்ட்னால் வந்து வாட்டரி பிளேஸாக இருக்குமா, அக்வாட்டிக் மாதிரி இருக்காது, அது வந்து ட்ரை பிளேஸ். ஸோ நீங்கள் ட்ரை பிளேஸ்ன்னு எழுதணும். மவுண்டெயின்னா ஹிமாலயாஸ், டெசர்ட்னா ட்ரை பிளேஸ் அண்ட் ஸ்டெம் மீன்ஸ் வாட்? ஸ்டெம்னா வந்து ஸ்டெம்ஸில் இருந்து தான் பிரான்ச்சஸ் வந்து எல்லாம் வரும். அப்போது அதோட ஆன்சர் என்னது? பிரான்ச்சஸ். ஸ்டெம்ஸ்னா பிரான்ச்சஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்னா லீவ்ஸ்லேருந்து தான் ஃபோட்டோசிந்தசிஸ் வரும். ஸோ அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் மீன்ஸ் லீவ்ஸ். ஃபைப்ரஸ் ரூட், மோனோகாட். ஃபைப்ரஸ் ரூட்னா வந்து என்னன்றதை நான் கிளாஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மோனோகாட். ஓகே. மவுண்டெயின் மீன்ஸ் ஹிமாலயாஸ், டெசர்ட் மீன்ஸ் ட்ரை பிளேஸ், ஸ்டெம்ஸ் மீன்ஸ் branches, photosynthesis means leaves, fibrous root means monocot. இதுதான் வந்து இந்த லெசனில் இருக்கிற மேட்சஸ். கொஞ்சம் நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் 6th யூனிட்டோட மேட்சஸை பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக இதில் பார்த்தீங்களா வெறும் விட்டமின் டிஃபிஷியன்சின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மேட்சஸில் ஃபுல்லாக விட்டமின்ஸ் தனித்தனியாக கொடுத்து அதுக்கான இப்போது எந்தெந்த விட்டமினுக்கு எந்தெந்த டிஃபிஷியன்சின்னு பார்க்கலாம். விட்டமின் ஏ. விட்டமின் ஏனா என்னது? நைட் பிளைண்ட்னஸ். விட்டமின் ஏனா நைட் பிளைண்ட்னஸ். இப்போ நம்ம உடம்புல விட்டமின் ஏ வந்து டிஃபிஷியன்சியாக இருக்குது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நைட் பிளைண்ட்னஸ், அதாவது மாலை கண்ணுன்னு சொல்லுவாங்களா, 6 மணிக்கு மேலே நம்மளுக்கு பார்க்க முடியாது, கண்ணு தெரியாது, அதுதான் நைட் பிளைண்ட்னஸ். நெக்ஸ்ட் வந்து விட்டமின் பி. விட்டமின் பி நம்மளுக்கு இல்லைன்னா என்ன வரும்னா பெரினா அது ஒரு டிஃபிஷியன்சி, அது ஒரு டிசீஸ். ஓகேவா? தென் விட்டமின் சி. விட்டமின் சி இல்லைன்னா ஸ்கூர்வின்னு சொல்லுவாங்க, அது ஒரு டிஃபிஷியன்சி. அண்ட் விட்டமின் டிக்கு வந்து ரிக்கெட்ஸ் வந்து அதுவும் ஒரு டிசீஸ் தான். அது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வரும். அதாவது கால் வந்து மெலிசாக இருக்கும், அவங்களால சரியாக நிற்க முடியாது, ஒரு மாதிரி பெண்டாகி இருக்கும், அதுதான் வந்து ரிக்கெட்ஸ். இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, அதுதான் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிஷியன்சியாக இருந்தால் காலையில் 6 மணிக்கு வந்து சன்லைட்டை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் விட்டமின் இ வந்து ஸ்டெரிலிட்டி. அது விட்டமின் இ இல்லைன்னா ஸ்டெரிலிட்டி வரும். என்னென்ன? விட்டமின் ஏ இருந்தால் ரிக்கெட்ஸ், ஏ இல்லைன்னா ரிக்கெட்ஸ்,
அண்ட் விட்டமின் பினா நைட் பிளைண்ட்னஸ் விட்டமின் ஏனா நைட் பிளைண்ட்னஸ், விட்டமின் பினா பெரி, விட்டமின் சினா ஸ்கர்வி, விட்டமின் டினா ரிக்கெட்ஸ் அண்ட் விட்டமின் ஈனா ஸ்டெரிலிட்டி. இதுதான் வந்து டிஃபிஷியன்சி. ஓகேவா? இந்த விட்டமின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஷின் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன், இப்படி தான் கொஷின் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு கொஷினுக்கும் வந்து மாடுலேஷன் மாற்றி கூட கொடுக்கலாம். சரியா? இப்போ சிம்பிளாக தான், ரொம்பலாம் மாற்ற மாட்டாங்க. விட்டமின்னா என்ன விட்டமின் கேட்பாங்க, இதில் கிளாஸிஃபிகேஷனில் வந்து வேறு. அதனால் படிக்கும் போது தெளிவாக டீட்டெயிலாக கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஐ ஹோப் இந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட்டு எழுதும் போதும் ஒரு பேப்பர்லேயும் நீட்டாக பாயிண்ட்ஸை வந்து நல்லா மென்ஷன் பண்ணி ஒரு பேஜ்லேயும் உங்கள் நேம் எப்படி நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வீட்டில் எக்ஸாம்